இது மகிமை நேரம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல நேரத்திற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் தியானிக்கிறதுக்கான காரியம், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு என்ன செய்கிறார்? வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்? பரிசுத்த ஆவியானவருடைய வேலைகள் என்ன என்பதை குறித்து ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். முதலாவதாக, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து நமக்குள்ளாக செயல்பட ஆரம்பிக்கிறார். அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது என்று நாம் பார்த்தோம். நமக்குள்ளாக வந்த அந்த ஆவியானவர் சத்தியத்திற்குள்ளாக நம்மை நடத்துகிறார். சகல தேற்றரவாளனாகிய அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறதாக வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்கிறது, சத்திய வசனங்களை சரியாக புரிந்து கொள்வது பரிசுத்த ஆவியானவர் துணையோடு தான் கூடும். ஏனென்றால் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் ஒவ்வொன்றும் ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப வேத வாக்கியங்களின் இங்கு யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்போ அவர் இதை எழுதுகிறதுனால அவரோடு துணையோடு நம்ம படிக்கும்போது அவர் எந்த நோக்கத்தோடு எந்த அர்த்தத்தோடு பரிசுத்த வேதாகமத்தை எந்தெந்த நேரங்களில் எழுதினாரோ அதை அந்த உணர்வுகளின் அடிப்படையில் நாம் தியானிக்க முடியும். இதுதான் ஆவியானவருடைய துணையோடு கூட வேதத்தை வாசிப்பது. நிறைய பேர் சொல்றதை நம்ம கேட்டிருப்போம், என்னால் பைபிளே ரொம்ப நேரம் படிக்க முடியல அப்படின்னு சொல்லி பட்டிருப்பாங்க. என்னால் ஜெபிக்க முடியல, அதனால என்னால் பைபிள் படிக்க முடியல, என்னால் வேத வசனத்தை தியானிக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். ஏன் அப்படின்னா, நம்ம ஆவியானவருடைய துணையோடு கூட நம்ம படிக்கல. ஏதோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி பைபிள் படிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு அதிகாரம் நான் படிச்சு முடிக்கணும், எப்படியாவது இன்னைக்கு எப்படியா 10 வசனம் எப்படியாவது படிச்சிடணும். அந்த 10 வசனம் படிக்கிறதுக்கே அவங்களுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்குது. அந்த ஒரு அதிகாரம் படிக்கிறதுக்கே அவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்குது. ஆனால் நிறைய பேர் பார்க்குறோம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிப்பாங்க. ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ படிப்பேன் எனக்கு தெரியாது, வசனத்தை வேதாகமத்தை நான் இத்தனை தடவை முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு தெரிந்த ஒரு முதியவர் 90 வயதுல கூட வேதாகமத்தை முழங்கால நின்று அவர் படிச்சிருக்கிறாராம். அப்ப இப்படிப்பட்ட ஆர்வங்கள் எப்படியாக வருகிறது? அதே நேரத்தில் ஒரு அதிகாரம் கூட படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்ப ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை? இதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர். எவன் ஒருவன் பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட அந்த சத்திய வசனத்தை அறிந்து கொள்கிறானோ, அந்த சத்திய வசனத்தை அப்ரோச் பண்றானோ, அந்த மனுஷனுக்கு சத்திய வேதாகமத்தில் உள்ள ரகசியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். சத்திய வேதாகமத்தில் உள்ள புதையல்களை, அந்த பொன்னான அந்த காரியங்களை, அந்த புதையல் போன்ற அந்த காரியங்களை, வெள்ளி போன்ற அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு உகந்த பாத்திரமாக நம்மை மாற்றும்படியாக ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறார். இதுதான் சத்தியத்திற்குள்ளாக நடத்துகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி வசனத்துல நாம் பார்க்கிறோம். ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு துன்பம் நமக்கு வரப்ப நமக்கு முதலாவதாக இருதயத்திலிருந்து வசனம் வர வேண்டும். அப்போ இருதயம் வசனத்தினால் நிரம்பும் போது சத்திய ஆவியானவர் ஒரு வசனத்தை நமக்கு கொடுப்பார். இப்படி ஒரு வசனம் பைபிள்ல இருக்குது. அப்ப அந்த வசனம் நமக்கு ஆறுதலை கொடுக்கும். அந்த வசனத்தின் அடிப்படையில் சில சமயங்கள்ல வசனம் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனையாய் அமையும். 2 சிச்சுவேஷன்ல நம்ம மாட்டியிருப்போம். ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சத்திய வசனத்தை ஆவியானவரோட துணையோடு கூட நம்ம படிக்கும்போது அந்த நேரத்துல நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற காரியங்களை படிக்கும்படியாக ஆவியானவர் நமக்கு உதவுவார். என்னுடைய வாழ்க்கையில அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதை நான் அனுபவித்திருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் கூட அதை அனுபவித்து பாருங்கள். ஆவியானவர் துணையோடு வேதாகமத்தை நாம் படிக்கும்போது நமக்கு நேரம் போனதே தெரியாது. இது ஏதோ கதை புஸ்தகம்ல, ஆவியானவரோடு நடந்து கொண்டே, கர்த்தரோடு நடந்து கொண்டே நாம் படிக்கிற ஒரு அருமையான அனுபவத்திற்குள்ளாக நாம் மாற்றப்படுவோம். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. 2வது ஒரு காரியம் பாருங்க, அவர் நம்மை ஜெபிக்கும்படியா ஏவுகிறார். வேதவசனம் இப்படியாக சொல்கிறது, அவர் வாக்கு கடங்கா பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம். அப்ப அவர் வேண்டுதல் செய்கிறார், நம்மையும் வேண்டுதல் செய்யும்படியாய் வைக்கிறார். இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க,
5 நிமிஷம் ப்ரேயர் பண்ணுறதே எனக்கு பெரிய காரியமாக இருக்குது, எப்படி 1 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுறாங்க, அப்படி என்ன தான் கேட்கறது, டெய்லி இவ்வளோ தான் எனக்கு காரியம் உண்டு, இவ்வளோ தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, எனக்கு அதை தாங்க இது தாங்க அவ்வளோ தாங்க, அவ்வளோதான் என்னுடைய ஜபம் முடிந்தது என்று சொல்லி நிறைய பேர் சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, அப்படி அல்ல. ஆவியானவருடைய துணையோடு கூட நம்ம ஜபிக்கும் போது அந்த ஜபத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. அந்த ஜபத்தில் ஆவியானவர் நம்ம கூட சேர்ந்து அவரும் ஜெபம் பண்ணுவார். இன்னைக்கு இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணு, தேசத்தில் இது நடக்க போது இதற்காக ஜெபம் பண்ணு, தேசத்தில் நடக்க போகிற காரியங்களை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியம் நடக்க போய் இதற்காக ஜெபம் பண்ணு, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க சித்தமாக இருக்கிற இதற்காக ஜெபம் பண்ணு என்று சொல்லி ஆவியானவர் நம்ம ஜபிக்க 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 நம்மை நடத்தி கொண்டே வருவார். நம்மை ஜபிக்க 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 நம்மை நிரப்பிக் கொண்டே வருவார், நம்மை எழுப்பிக் கொண்டே வருவார். இதுதான் ஆவியானவருடைய வேலையாக நம்ம பார்க்கிறோம். அப்படி ஆவியானவருடைய துணையோடு கூட நம்ம ஜபிக்கும் போது நம்மளால நேரம் போனதே தெரியாது. யூதாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் ஆவிக்குள்ளான ஜபத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த ஆவிக்குள்ளான ஜபம் இன்றைக்கு அவசியம். நிறைய பேர் ஆவிக்குள்ளான ஜபம் செய்வதில்லை, மாம்சத்தில் வெறும் வாயின் வார்த்தைகளில் தன்னுடைய ஜபங்களை ஏறெடுக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, இவர்கள் என்னை நோக்கி வெறும் வாயை மாத்திரம் புரட்டுகிறார்கள், ஆனால் அவருடைய இருதயமும் எனக்கு தூரமாக இருக்கிறது. இப்போ எப்போ ஒரு மனுஷனுடைய இருதயமும் ஆவியானவருடைய இருதயமும் ஆவியானவரோடு கூட இணைகிறதோ அந்த மனுஷனுடைய ஜபம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படும், அந்த மனுஷனுடைய ஜபம் ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய ஜபங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் நாம் ஆவியோடு ஜபிக்கலை, நம்முடைய ஜபத்தில் ஒரு உண்மை காணப்படவில்லை. இன்னைக்கு ஆவியோடு கூட ஜபிக்கிற ஆவிக்குள்ளான ஜபிக்கிற அனுபவம் நமக்கு தேவை. அதற்கு நமக்கு உதவி செய்கிறவர் இந்த சத்திய ஆவியானவர். பிரியமானவர்களே, 3வதாக நம்ம பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில நமக்கான காரியங்களை சரியாக நடத்துவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டும். பிதாவானவர் நம்முடைய வாழ்க்கைக்கான காரியங்களை அவர் திட்டமாக தீட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கைக்கான சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் பிதாவின் சித்தத்திற்கு நம்முடைய சரியான வழியிலே நடத்துவது இந்த ஆவியானவருடைய வேலையாய் காணப்படுகிறது. நம்ம லைட்டா வழி விலகி போவோம்னா ஆவியானவர் எச்சரிப்பார், இந்த வழியில போகாத, இது உனக்கான வழியில, இது சரியான வழியில போ. இன்னைக்கு ஒருவேளை வேலை குறித்த காரியங்களை குறித்து நம்ம யோசித்துக் கொண்டிருக்கலாம், ஒருவேளை திருமணத்தை குறித்த காரியத்தை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் எடுக்கணும், ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆவியானவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே இந்த மகன் இல்ல இந்த மகள் எனக்கு ஏற்ற மகனா என்பதை குறித்து கேளுங்கள். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வேலை என்ன, என்னுடைய வாழ்க்கையில நான் செய்ய போகிற காரியம் என்ன, அடுத்ததாக நான் எனக்கு வாழ்க்கையில என்ன என்பதை ஆவியானவரிடத்தில் விசாரியுங்கள். இன்னைக்கு நிறைய பேர் விசாரிக்காததுனால தான், ஆவியானவருக்கு செவி கொடுக்காததுனால தான் அநேகருடைய வாழ்க்கை பாதாளத்திற்கு நேராய் செல்கிறதா நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 3வது அதிகாரம் 7வது வசனத்துல, இன்று அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் ஊட்டினது போல ஆபத்து நாளில் செய்தது போல என்று சொல்லி இஸ்ரவேல் மக்கள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் போனதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு நீங்க அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்க, இன்னைக்கு ஆவியானவரிடத்தில் விசாரியுங்கள், ஆவியானவரிடத்தில் கேளுங்கள், எனக்கான வாழ்க்கை என்ன, எனக்கான சித்தம் என்ன, எனக்கான காரியம் என்ன ஆவியானவரே என்று சொல்லி எனக்கு நீர் வெளிப்படுத்தும், அந்த சித்தத்திற்கு நீர் என்னை நடத்துங்க, என்னுடைய சுய சித்தத்தை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர், ஆண்டவரே இது என்னுடைய சித்தமாக இருக்கிறது, இது என்னுடைய வாழ்க்கையில் நீர் தாங்க என்று சொல்லி நாம் கேட்கிறோம். அப்ப ஆவியானவர் பார்ப்பாரு, அப்ப நான் எதுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒதுங்கிடுவார். அவருடைய சுய சித்தத்தின்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம், ஆனால் அந்த சுய சித்தம் அன்றைக்கு நேரத்தில் நமக்கு கை கொடுப்பதில்லை. ஆனால் ஆவியானவர் துணையோடு, ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய சித்தத்தின்படி நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது அந்த ஜபத்திற்கு நிச்சயமாக வல்லமை உண்டு, அந்த ஜபம் கேட்கப்படும். எனவே பிரியமானவர்களே, அந்த ஆவியானவர் நம்மை தம்முடைய சத்திய பாதையில நடத்துகிறார். அந்த ஆவியானவர் நம்மை ஜெபிக்கும்படியாக ஆவிக்குள்ளான ஜபத்திற்கு நேராக நம்மை நடத்துகிறார். அந்த ஆவியானவர் தம்முடைய பிதாவின் சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறார். தாவீதினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், இவர்கள் தேவனுடைய ஆவியினால் நிறைந்திருந்தார்கள். எனவே அவர்களுடைய வாழ்க்கையில சரியாக நடக்க வேண்டிய பாதையில் ஆவியானவர் நடத்தினார். வழி விலகி போகும்போது அதிலிருந்து விடுதலையாக்கி சரியான வழியில கொண்டு வந்து நிறுத்தினார். இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் வழி விலகி சென்று கொண்டிருக்கிறீர்களா, ஒருவேளை எங்கேயாவது போய் கொண்டிருக்கிறீர்களா,
இது எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஆவியானவருக்கு உங்களை நீங்கள் பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுங்கள். ஆவியானவருடைய துணையோடு கூட செயல்படுங்கள். இதை கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவை இந்த நேரத்திலும் கூட எங்களோடு கூட நீ பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்போ ஆவியானவரோடு கூட நாங்கள் தொடர்ந்து நடக்க, ஆவியானவரோடு கூட செயல்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீர் எங்களுக்கு நல்ல தேற்றரவாளனாய் சத்தியத்தை உணர்த்துகிறவராய் ஆண்டவரே இயேசுப்பா, நீர் எங்களை நல்ல வழியில் நடத்துகிறார் இருக்கிற என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் இதன்படி நாங்கள் செய்கிறவர்களாய் மாற்றுங்க. உமக்கே துதி கன மகிமை எடுக்கிறோம். மீட்பராம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை 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 மகிமை